அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேவ். போன வீடியோவில் நம்ம மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேவ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேவ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபேஸ் வேரியேஷன் கிராஃப், ஒன்று டைம் வேரியேஷன் கிராஃப். இந்த ஃபேஸை ஃபேசியல்னு சொல்லுவோம், இந்த டைமை டெம்பரல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேரியேஷன் கிராஃப் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபேஸ் வேரியேஷன் கிராஃப் போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு இது பார்த்துருக்கோம். அதில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை பி ஆஃப் எக்ஸ் காமா டி ஈக்குவல் டு பி மேக்ஸ் காஸ் ஃபங்க்ஷன் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை. இந்த பி ஆஃப் எக்ஸ் காமா டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை வந்து நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த பி மேக்ஸ் அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட், அதை வந்து நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதில் நம்ம ஃபேஸில் இருக்கிற காஸ் வேவை மட்டும் வரைய போகிறோம். ஸோ அதனால் கேஎக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கே அப்படின்னா என்னென்னா வேவ் நம்பர். ஹவு மெனி வேவ் லென்த் ஆர் ப்ரெசன்ட் இன் 2π ரேடியேஷன். அந்த 2π ரேடியேஷனில் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்குள்ள எத்தனை வேவ் லென்த் இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் அதை சொல்கிறதுக்கு பேர் தான், அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த கே இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் இருக்குது, அது வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸை பொறுத்து வேரி ஆகும். இப்போ காஸ் வேவை எடுத்துருக்கோம். காஸ் வேவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன் சைக்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஒன் சைக்கிள் பேர் வந்து லேண்டா. அப்போனா 2π ரேடியேஷனுக்குள்ள எத்தனை சைக்கிள் இருக்கு அதை டெனோட் பண்ணுறது தான் அந்த கே இருக்கு. ஓகேங்களா? 2π ரேடியேஷனுக்குள்ள எத்தனை லேண்டா இருக்கு அதை சொல்றது தான் அந்த கே இருக்கு. அப்போ கே ஃபார்முலா என்னன்னா 2π லேண்டா. ஓகேங்களா? டைம் வேரியேஷன் கிராஃப். இதில் அடுத்தது எடுத்துக்கிறோம் ஒமேகா டி, ஏ காஸ் ஒமேகா டி எடுத்துக்கிறோம். இந்த ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஏ காஸ் ஒமேகா டி என்னன்னா, இதில் காஸ் ஃபஸ்ட்டு கேஎக்ஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டோம், அடுத்து ஒமேகா டி அந்த டயக்ராம் வரைய போகிறோம். அதே மாதிரி டைமில் வந்து இந்த காஸ் வேவ் இருக்குது. இந்த ஒய் வந்து இந்த டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஓகேங்களா? இந்த ஒமேகா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நம்ம இங்கே டைம் வேரியேஷன் பார்க்கறதுனால அந்த ஃப்ரீக்வன்சியை டைமுக்கு மாற்றிடுறோம். இந்த டீக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேங்களா? இது வந்து ஒன் சைக்கிள் பெர் செகண்ட். அதைத்தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னு சொல்கிறோம். அப்போ 2π ரேடியன்ஸுக்குள்ள 2π ரேடியேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதைத்தான் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைம் 2π ரேடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி எடுத்துக்குது அதைத்தான் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒமேகா அப்படின்னு என்னன்னா 2π டி. இதான் ஆங்குலர் டைம், எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதை சொல்கிறது தான் இந்த டைம் வேரியேஷன் கிராஃப் சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மோட்டர் எடுத்துக்கிறோம். இந்த மோட்டருக்குள்ள ரெண்டு சைடு காந்தம் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இந்த ரோட்டார் இருக்கும். இந்த ரோட்டார் சுற்றுறப்ப மேக்னெட்லேருந்து வர்ற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அது கட் பண்ணும். கட் பண்ணுறப்ப இந்த ரோட்டார் என்ன ஆகுது அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் என்ன ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து இந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணி விடும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆட்டம்ல இன்னொரு ஆட்டமுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதைத்தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வோல்டேஜ்னா என்ன? வோல்டேஜுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ரெண்டோட யூனிட்டுமே வோல்ட்டுன்னு இருக்கு. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதே வோல்டேஜ் என்னன்னா, இப்போ ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன். ஒரு வாட்டர் கேனில் 2 லிட்டர் தண்ணி இருக்கு, இன்னொரு வாட்டர் கேனில் எம்டி வாட்டர் கேன். ஓகேங்களா?
இப்போ இந்த 2 லிட்டர் வாட்டருங்கள்ல இருந்து 1 லிட்டர் வாட்டர் வந்து இந்த எம்டி கேனுக்கு பாஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ தண்ணி அங்கே போயிருக்கு? 1 லிட்டர் தண்ணி போயிருக்கு. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த வோல்டேஜ். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வோல்டேஜ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் பண்ண வைக்குது. அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ரெண்டோட யூனிட்டுமே வோல்ட் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தப்பா எழுதியிருக்கோம். அதாவது டைம் 0ல இது 1 ரெவல்யூஷன் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு சுத்து சுத்துறதுக்கு இந்த தீட்டாவோட வேலை வந்து 0லேருந்து 2π வரைக்கும் போகுது. ஒரு செகண்டுக்கு இந்த டைமோட வேல்யூ 0. அப்போ அது 1 ரொட்டேஷன் சுத்துது. ஓகேங்களா? அவருடைய ஆங்கிள் வந்து அதுக்கு வந்து இத்தனை ஆங்கிள் எடுத்துக்குது. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இத்தனை ஆங்கிள் எடுத்துக்குது. இதுக்கு வந்து நம்ம காஸ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தீட்டா வந்து 0வா இருக்கிறப்ப காசோட வேல்யூ 1. தீட்டா வந்து π/2வா இருக்கிறப்ப, அதாவது 90 டிகிரி இருக்கிறப்ப காசோட வேல்யூ 0. இந்த தீட்டா வந்து 180 டிகிரி இருக்கிறப்ப காசோட வேல்யூ வந்து -1. இந்த தீட்டா வந்து 270 டிகிரி இருக்கிறப்ப காசோட வேல்யூ வந்து 0. இந்த தீட்டா வந்து 360 டிகிரி இருக்கிறப்ப காசோட வேல்யூ வந்து 1. இது எல்லாமே டைம் ஈக்குவல் டு 0 நடக்குது. ஓகேங்களா? அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அதோடைய ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம். A × cos θ. இந்த டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் இன்டியூஸ்டு EMF. அதாவது ஃபேரடே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதா, அங்கே இன்டியூஸ்டு EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EMF எதில் இன்டியூஸ் ஆகும்? ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டோம். எதை பொறுத்து? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டோம். ஆனால் அங்கே தீட்டா இருந்துச்சு. அப்போ அந்த தீட்டா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தீட்டாவை டைமுக்கு மாற்றிக்கிறேன், ω/t மாற்றிக்கிறேன். அதான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபேரடே என்ன சொல்லியிருக்காப்புல, EMF இந்த ஈட்டா அப்படிங்கிறது EMF ஈக்குவல் டு -t πp dt. இந்த πp அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. t πp அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. tt அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா? இப்போ இந்த காஸ் ω/t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? அதான் பார்க்க போகிறோம். இந்த ஏ வந்து கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கப்பட்டாச்சு. இந்த காசை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா sin ωt. இந்த ω/t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒமேகா. அப்போ நமக்கு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஏ ஒமேகா இது வந்து என்னன்னா η0, அதாவது இன்டியூஸ்டு EMF அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு இன்டியூஸ்டு EMF ஆகலாம். EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டைம் 0ல இந்த தீட்டாவோட வேலையை வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு இத்தனை டிகிரி எடுத்துக்குது. ஓகேங்களா? தீட்டா வேல்யூ 0வா இருக்கிறப்ப சைன் வேல்யூ 0. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கிறப்ப சைன் வேல்யூ 1. தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்கிறப்ப சைன் வேல்யூ 0. தீட்டா வந்து 270 டிகிரி இருக்கிறப்ப சைன் வேல்யூ -1. தீட்டா வந்து 360 டிகிரி இருக்கிறப்ப சைன் வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஈட்டாவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது இங்கே. கரெக்டாக இந்த டயக்ராம் அப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் பார்த்தோம்னா அந்த இது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இன்டியூஸ்டு EMF இப்போ கண்டுபிடிச்சது sin θ. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணுறப்ப, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு ராடில் அப்ளை பண்ணுறப்ப அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா?
இப்போ ஒரு மோட்டருக்குள்ள ஆல்ரெடி 2 மேக்னெட் இருக்கு, சவுத் போல் அண்ட் நார்த் போல் 2 மேக்னெட் வச்சிருக்கோம். அதுக்கு நடுவுல இந்த ரோட்டார் இருக்கு. அந்த ரோட்டார் சுத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணுது. கட் பண்றப்ப ரோட்டார்ல இன்டியூஸ்டு இஎம்எஃப் உண்டாகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்றப்ப நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் உண்டாகுது. அதைத்தான் இந்த டயக்ராம் சொல்லியிருக்கு. இதுக்கு முந்தைய வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.